உனக்கு என்கிட்ட ஏதோ கேட்கணும்னு தோணி இருக்கு. எனக்கு உன்கிட்ட ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு. நீ சொல்ல நினைச்சதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சிருப்பேன். மந்திரம் கால் மதி முக்காலுங்கிறது பொது விதி. உள்ள முருக உரு போட்டு துதிக்கிறது தனி விதி. ஓட்டப்பம் வீட்டை சுடும், நீ உரு போட்டு மந்திரத்தை தொடர பேழை திறக்கும். அம்மா, அதுக்குள்ள துர்கா போனை வச்சிருச்சா? நீங்க ஏதோ கேட்கணும்னு நினைச்சீங்களே, அதை கேட்கலையா? நான் கேட்க நினைச்சதுதான் துர்கா சொல்லிட்டாளே. சொல்லிடுச்சா? இப்ப நீங்க பேசுறது எனக்கு ஒன்றும் புரியலையே. ஆனா துர்கா சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்பெல்லாம் நீங்க ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு சாமி சத்தியமா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதும்மா. சாமி, உங்க கூட நான் ரொம்ப வருஷமா இருக்கேன். இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட நீங்க இந்த பெட்டியை தொட விட்டதில்ல. நீங்களும் இந்த பெட்டிக்கு தவறாம பூஜை பண்றீங்க. ஆனாலும் இன்னைக்கு திடீர்னு இப்படி தீ பிடிச்சு எரிஞ்சிருச்சு. உள்ள ஒரு சாவி வேற இருந்துச்சு, அதுவும் உருகி வழிஞ்சிருச்சு. இதுக்கு பின்னால ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு தெரியுது. அது என்ன மர்மம் சாமி? இன்னைக்கு நடந்த சம்பவம் மூலமா சூசகமா பல விஷயங்களை அவன் உணர்த்தி இருக்கா. அது என்ன சாமி? இப்ப நான் என்ன சொன்னாலும் அத உன்னால புரிஞ்சுக்க முடியாது. நேரம் வர்றப்ப நானே சொல்றேன். உத்தரவு சாமி.